அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பணம் மற்றும் பங்குகள் சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு முக்கியமான கான்செப்ட். அதாவது ஒரு கம்பெனியோட வால்யூமுக்கும் அதோட பிரைஸுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன? இத பத்தி டீடைலா பார்க்க போறோம். ஒரு ட்ரேடரா இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக்ஸ் என்னலாங்கிறத நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். இண்டிவிஜுவல் வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வால்யூம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு குறிப்பிட்ட பீரியடில் ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் எந்த அளவுக்கு ட்ரேட் ஆகுது, எவ்வளோ குவான்டிட்டி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறது தான் வால்யூம். ஸோ ஒரு கம்பெனியோட ஷேர்ஸில் ஹை வால்யூம் இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி மேலே மக்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே நேரத்தில் ஒரு கம்பெனியோட ஷேர் மேலே வால்யூம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா மக்களுக்கு அது மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே போகுதுன்னு அர்த்தம். ஸோ இவ்வளோதாங்க, சிம்பிள். ஸோ இதுக்கும் இப்போ ப்ரைஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் சீனரியோ, ப்ரைஸ் இன்க்ரீசஸ் அண்ட் வால்யூம் ஆல்சோ இன்க்ரீசஸ். அதாவது ஒரு கம்பெனியோட ஷேரோட ப்ரைஸும் வால்யூமும் ஒரே டைமில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மக்களுக்கு அந்த கம்பெனி மேலே கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்படி ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்கும்போது அந்த கம்பெனியோட ட்ரெண்ட் வந்து புல்லிஷாகவே இருக்கும். ஸோ நம்ம வாங்கும்போது ஒரு கம்பெனியோட வால்யூம் ஹையாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். வெறும் ப்ரைஸ் மட்டும் ஏறினா போதாது. ரெண்டாவது சீனரியோ, ப்ரைஸ் இன்க்ரீசஸ் பட் வால்யூம் டிக்ரீசஸ். ஒரு கம்பெனியோட ப்ரைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு, ஆனால் வால்யூம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ரிவர்சல் ஆக போகுதுன்னு அர்த்தம். என்ன காரணம்னா, ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மட்டுமே அந்த கம்பெனியோட ப்ரைஸை மனிப்புலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சேம் டைம் பொதுமக்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த கம்பெனி மேலே கம்மியாகிக்கிட்டே வருது. அந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் கூடிய சீக்கிரம் அந்த கம்பெனி ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மூணாவது சீனரியோ, ப்ரைஸ் டிக்ரீசஸ் அண்ட் ஆல்சோ வால்யூம் டிக்ரீசஸ். அதாவது கம்பெனியோட ப்ரைஸ் வந்து கம்மியாகிட்டே போகும், ஆனால் வால்யூம் வந்து குறைஞ்சிரும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் கம்மியாக போகுதுன்னு அர்த்தம். ஸோ கூடிய சீக்கிரமே அந்த கம்பெனியில் ஒரு புல்லிஷுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அர்த்தம். பட் ஆனால் அது உடனேனா அது தெரியாது. ஏன்னா அது நீங்கள் மற்ற இண்டிகேட்டர்ஸ் அண்டு அதோட ஃபினான்சியலை பொறுத்து கண்டிப்பாக மாறும். என்ன இப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு ரிவர்சல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஃபோர்த் சீனரியோ, ப்ரைஸ் டிக்ரீசஸ் பட் வால்யூம் இன்க்ரீசஸ். ஸோ இது கண்டிப்பாக ஒரு பேரிஷ் ட்ரெண்டை நமக்கு காமிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனியோட ப்ரைஸ் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னா நிறைய பேர் அந்த இடத்துல செல்லிங் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். சேம் டைம் வால்யூம் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தியாகவே இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த டைமில் நம்ம உள்ளே நுழைஞ்சோன்னா கண்டிப்பாக நமக்கு லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஸோ இதுதான் ப்ரைஸுக்கும் வால்யூமுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். ஸோ இதில் இன்னும் ஒரு ரெண்டு விஷயத்தை நம்ம பார்ப்போம். அதில் ஒன்று வந்து வால்யூம் ஸ்பைக்ஸ். அதாவது ஒரு கம்பெனியோட வால்யூம் சடனாக ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரே நாளில் சடனாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ரீசன் என்னென்னா, அந்த கம்பெனியில் ஏதாட்டி ஒரு புது ஆர்டர் கிடச்சிருக்கும், இல்லை அதோட ரிசல்ட் ஏதாட்டி பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கும், இல்லை அவங்களே புதுசாக வேறு ஏதாட்டி ஒரு ப்ராடக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இதே மாதிரி பாசிட்டிவான திங்ஸ் வரும்போது சடனாக ஒரே நாளில் வால்யூம் ஸ்பைக் ஆகும். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டுக்கான ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ ரெண்டாவது விஷயம், பிரேக் அவுட்டையும் வால்யூமே நம்ம எப்படி மேட்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு கம்பெனியோட ப்ரைஸ் ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ் லெவலை பீட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம வால்யூமாக அனலைஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா அது ரெசிஸ்டன்ஸை பீட் பண்ணி மேலே போகும்போது அந்த கம்பெனியோட வால்யூமும் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் அது உண்மையான பிரேக் அவுட்டாக இருக்கும். வெறுமனே ப்ரைஸ் மட்டும் பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், வால்யூம் கம்மியாகவே கிடக்குன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்பு தான் அதிகம். இதே மாதிரி தான் சப்போர்ட்லையும். ஸோ ப்ரைஸ் கீழே இறங்கிட்டே வருது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ப்ரைஸு இறங்கிட்டே வருது, சேம் டைம் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த சப்போர்ட்டை உடச்சிட்டு கீழே வந்துடும். ஸோ வால்யூமை வச்சும் நம்ம ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் வச்சு நம்ம ஈஸியாக பிரேக் அவுட்டை அனலைஸ் பண்ண முடியும். ஃபைனலாக வால்யூமை மட்டுமே பேஸ் பண்ணி இருக்கிற சில இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஓபிவி, விடபிள்யூஏபி அண்ட் ஏடி லைன். ஸோ இந்த இண்டிகேட்டரை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். ஸோ இதுதான் பேசிக்கான வால்யூம் இண்டிகேட்டர்ஸ்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.